மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். பொதுவாக இன்னைக்கு தமிழகத்தில் உண்மையிலேயே பார்த்தாலே ஒரு பயமாக இருக்குன்ற மாதிரி தான். நம்ம எல்லாம் எந்த தைரியத்தில் இருக்கோம்னா, ஏதோ ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கு, பாதுகாப்பு அந்த அளவுக்கு இருக்குங்கிற தைரியத்தில் தான் எல்லாரும் தனியாக வீட்டில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு திருப்பூர் பல்லட பக்கத்தில் ஒரு தோப்பில் வந்து ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவரோட பையன் வந்து செந்தில் அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் வேலை செய்யதா தகவல். அவரு சரி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அப்பா கூட ஒரு நாள் தங்கலான்னு இருந்திருக்கிறாரு. திடீர்னு 3 பேருமே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. ஒரு அப்பா, அம்மா, அதாவது பையன் 3 பேர் இறக்குறதுங்கிறது 2 குழந்தை, ஒய்ஃப். அவங்க நல்ல வேளை அவங்க அங்கே இருந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல. சப்போஸ் அதெல்லாம் உண்மையிலேயே இந்த நாடு எங்கே தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். ஒரு தைரியம் தானே எல்லாருக்கும், நமக்கு சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்கும், போலீஸ் இருப்பாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்காதுன்ற மாதிரி. ஆனால் இதே போன வருடங்கள் கூட அதே ஒரு 4 பேர் இதே படுகொலை செய்யப்பட்டதாக தான் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு 6 பவுனோ ஏதோ ஒரு செயின் தான் நினைக்கிறேன். இதை எடுக்கிறதுக்கா இந்த மாதிரின்ற மாதிரி உசுறு, வாழ்க்கை, அவங்களோட எதிர்காலம், குழந்தைகளோட. இப்போ இதெல்லாம் யார் கேள்வி கேட்கணும், எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட நம்ம அதை எதிர்கொள்ளணுன்றது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த இடத்துல அந்த அம்மா, நீங்கள் நியூஸ்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க, ஒரே கேள்விதான். அதாவது இதுக்கு நீங்க போலீஸ் ஒன்றும் பொறுப்பு இல்லை, ஆனால் இருந்தாலும் கண்டுபிடிக்கிறது வந்து உங்க பொறுப்புன்ற மாதிரி அந்த அளவுக்கு பதட்டமா சொல்றாங்க. உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் அது உண்மையிலேயே ஒரு பயப்படுற விஷயம்தான் நமக்கு. ஆனா உண்மையிலேயே இது வந்து சட்ட ஒழுங்கு யார் கையில இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி தான் நம்ம பேசப்படணும். ஏன்னா அரசாங்கத்து மேலதான் கோபம் வரும் நமக்கு. அரசாங்கத்தை தான் நம்ம கேட்கணும், வேற யாரை கேட்கணும்? நம்ம பாதுகாக்கிறது நம்ம அரசாங்கம் தானே. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து அரசாங்கம் இதுக்கு எந்த நடவடிக்கை, அதாவது ஒரு சட்டம் வந்து ஒரு கடுமையா ஏதாவது இது வரைக்கும் வெளிப்படையா ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி நாங்க நடந்த இடத்துல இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணோன்ற மாதிரி ஒரு தடவை வெளிப்படையா காட்டலான்ற மாதிரி தான் இப்ப அந்த மாதிரி ஒரு கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அப்படி காட்டினா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாளைக்கு ஒவ்வொருத்தரும் பயப்படுவாங்களா இல்லையா? காவல்துறை பணிவான வேண்டுகோள் இருந்தா இதெல்லாம் உண்மையிலேயே கண்டனத்துக்குரியதுதான். இருந்தாலும் நம்ம வேண்டுகோள் தான் வைக்க முடியும், வேற என்ன செய்ய முடியும்? இங்க நினைச்சு பாருங்க. இப்ப காவல்துறை கட்டுப்பாட்டை வச்சிருக்கிற முதல்வர் ஐயா கூட இதை ரொம்ப யோசிச்சுதான் நம்ம பண்ணணும். இதே ஒவ்வொரு தடவையும் இப்ப மாணவர்கள் இதெல்லாம் கண்டிப்பா செய்ய வந்தவங்க எதனால செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க? சாதாரண மனநிலையில இருந்தான்னா யாருமே அந்த கொலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா அவன் ட்ரக்ஸை எடுத்திருப்பான்னு தான் நம்ம சொல்லணும். கட்டாயமா அவன் வந்து அந்த அளவுக்கு கொடூரமா தாக்கியிருக்கான்னா அவன் கண்டிப்பா போதை மருந்து பழக்கம் இருக்கிறவனாலதான் மட்டும்தான் முடியும்னு நம்ம சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ நிறைய பேர் அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. சப்போஸ் அவர் கண்டனம் தெரிவிச்சா இங்க ஒரு எதிர்வினை எப்படி ஆட்டுவாங்க தெரியுமா? இங்க உங்க பீரியட்ல உங்க ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு ஆயிடுச்சு, எங்களுதுல அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான். இதுதான் இங்க போட்டி நடந்துட்டு இருக்கே ஒழிய சரி செய்யணுங்கிறதுல ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லைங்கிறத நம்ம இங்க பார்க்கப்படணும். அப்படி இருந்திருந்தானா இப்ப பாருங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மத்தியில போதை கலாச்சாரம்னு நேத்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்து காலேஜ் அவங்க ஆவடி அங்க பசங்க அந்த அளவுக்கு வர்றவங்க எல்லாம் தாக்குறாங்க. அப்போ ஒரே ஒரு தடவை காவல்துறை ஒரு பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி ஆனா இப்படி அடுத்த தடவை ஒவ்வொருத்தருக்கும் அது எச்சரிக்கையா வரணுங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள். ஏன்னா நிறைய வழிப்பறி, இதே சென்னையில இன்னைக்கு ஒரு வழிப்பறி, இப்போ நிறைய இன்னைக்கு காலையில நடு ரோட்ல ஒருத்தர் வந்து டிராபிக்ல ஒரு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு, அவரு ஏதோ ஒரு வாடகை வண்டி ஓட்டுறவர் நல்லா மப்படிச்சு படுத்துட்டு இருக்கிறாரு, நடு ரோட்ல படுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நியூஸ்ல காட்டுட்டு இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் யாரு இப்ப அவன் குடிக்கிறான்னு திட்டணுமா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான்னு திட்டணுமா? எப்படி எந்த ஒரு உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாதான் நம்ம இங்க பார்க்கப்படணும். ஒவ்வொரு விஷயமும் இப்ப என்னதான் இப்ப கண்டனங்கள் தெரிவிச்சாலும் கூட மக்கள் உண்மையிலேயே இன்னைக்கு பரிதவிச்சுதான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு ஒரு துணிவான ஒரு ஒரு கட்டுப்பாடு பகிரங்கமா போலீஸ் அதாவது போலீஸ்னா அந்த அளவுக்கு பயம், அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இது சரி செய்ய முடியும்னு நம்ம. இல்லைன்னா இதோட நின்றுட்டா கடவுள் புண்ணியத்துல நல்லதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இதெல்லாம் யார் சரி செய்யணும், யாரோட பொறுப்புங்கிறது தெரிஞ்சிட்டா போதும் நமக்கு. அது கரெக்டா நாம ஏதாவது இதை கடந்து செல்லாம கண்டிப்பா அரசு இதுக்கு பொறுப்பு எடுத்து கண்டிப்பா இதை வந்து ஏதாவது ஒரு இதுக்கு மக்கள் அச்சம் இல்லாம போற மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு பணிவா நாங்க கேட்டுக்கோ. உண்மையிலேயே இந்த
அப்படியே அந்த அளவுக்கு ஒரு அது ஒரு அந்த அளவுக்கு ஒரு அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நாடு எந்த நிலைமையில இருக்குன்ற மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியுதே ஒழிய ஏதாவது ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த அரசு எடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில மனிதனே மகத்தானவன்